ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 8. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்றுக்கு நியூஸில் என்ன பார்த்துருந்தோம், வினேஷ் போகத் அப்படின்றவங்க ஒரு இந்தியன் ரெஸ்லர். அவங்க ஒலிம்பிக்ஸில் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோமா. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லேயே அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ட் எக்ஸ்ட்ரா 100 கிராம் க்ரஷஸ் வினேஷ் ஒலிம்பிக் ட்ரீம்ஸ். மீன்ஸ் வினேஷ் போகத் அப்படின்றவங்களோட ஒலிம்பிக் ட்ரீம்ஸ் க்ரஷ் பண்ணிருச்சு. எது ரீசனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு எக்ஸ்ட்ரா 100 கிராம் மீன்ஸ் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த லிமிட்குள்ளே உங்களோட வெயிட் இருக்கணும், ஒரு 50 kg இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் 50 kg 100 கிராம்ஸ் இருந்ததுனால அவங்கள ஒலிம்பிக்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மெடல் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் தி கஸ்ப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் தி கஸ்ப் அப்படின்னா என்ன மீன்ஸ், எட்ஜில், ஆன் தி பார்டர் மீன்ஸ் எட்ஜில் போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் ஆன் தி கஸ்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிட்வீன் 2 டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மீன்ஸ் இப்போ சேடாக இருந்து நான் ஹாப்பியாக மாறிட்டேன் அப்படின்றப்போ அது ஒரு டிரான்சிஷன் தானே. ஸோ அது மாதிரி ஒரு க்ளோரி கிடச்சிருச்சு, அந்த எட்ஜுக்கு போயிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அது எட்ஜில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் ஆன் தி கஸ்ப் ஆஃப் க்ளோரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வினேஷ் போகத் அப்படின்றவங்க ஒரு இந்தியன் ரெஸ்லர், இந்தியன் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர். ஸோ அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் ரெஸ்லர் டு வின் அ கோல்டு மெடல் அட் காமன்வெல்த் கேம்ஸில் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் யார் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அப்படின்னா வினேஷ் போகத் அப்படின்றவங்க தான். பிளஸ் ஏஷியன் கேம்ஸ்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சருமே வினேஷ் போகத் அப்படின்றவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க விமன்ஸ் 50 kg ஃபைனலில் நேற்று வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஷீ வாஸ் டிஸ்குவாலிஃபைட் ஆஃப்டர் வேயிங் 100 கிராம்ஸ் மோர் தென் த பர்மிசபிள் லிமிட். மீன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த லிமிட்டை விட அதிகமாக ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்த காரணத்தினால அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த ஹெட்லைன்ஸ்லேயே பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, her weight was slightly above the limit. மீன்ஸ் அவங்களோட வெயிட் அவங்க ஃபிக்ஸ் பண்ண லிமிட்லேருந்து ஸ்லைட்லி அபவ், கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நியூஸ்லேயே பேசியிருக்காங்க. இது கண்டிப்பாகவே இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் நம்ம நேற்று பார்த்துருந்தோம்ல, இன்டரிம் ஹெட்டாக இன்டரிம் பங்களாதேஷோட இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டாக யாரை போட்டிருப்பாங்க, முகமது யூனுஸ் அப்படின்ற ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின லாரட்டை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிராமீன் பேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோட ஓத் டேக்கிங் செரிமனி இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 4221 crore டோல் ஃபீ மீன்ஸ் டோல் பிளாஸா போடுவாங்கல்ல. ஸோ அதில் ஃபீஸ் நம்ம பே பண்ணுவோம்ல வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ அதில் மட்டும் ஒரு 4221 crore கலெக்ஷன் நடந்திருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023லேருந்து 2024 வரைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதில் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபீஸ் அமௌண்ட்டா இன் டோல் பிளாசாஸ் இன் 22 ஸ்டேட்ஸ். ஆல் ஓவர் 22 ஸ்டேட்ஸில் எடுத்து பார்க்குறச்சுல இவ்வளோ அமௌண்ட் கலெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் யார் இருக்காங்க, நிதின் கட்கரி இருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சாதான் இதை மறுபடியும் அவங்க நேம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்காங்க. இப்போ இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அதை பற்றிலாம் பேசுறதுல லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா NH44 சொல்லுவோமா. மீன்ஸ் நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து சதர்ன் மோஸ்ட் பார்ட் வரைக்குமே கனெக்ட் பண்ணுற ஒரு ஹைவே தானே NH44. அதோட டோட்டல் ஸ்பேன் 4000 ஒரு அப்ராக்சிமேட்லி 4000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. இந்த NH44 அப்படின்ற நேஷனல் ஹைவே ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இதை தான் நம்ம லாங்கஸ்ட் ஹைவே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதில் டோல் பிளாசா மூலியமா எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இதில் ஒரு டேட்டாவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விமென் அவுட் நம்பர்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவுட் நம்பர்டு அப்படின்னா என்ன, அதிகமானாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. மென் இன் லிவிங் ஆர்கன் டொனேஷன்ஸ் லாஸ்ட் இயர் எடுத்து பார்க்குறச்சுல ஆர்கன் டொனேஷன்ஸில் விமனோட கான்ட்ரிபியூஷன் கம்பேரிட்டிவ்லி மென்னோட கம்பேர் பண்ணுறச்சுல அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. விமன் லெட் தி வே இன் லிவிங் ஆர்கன் டொனேஷன். மீன்ஸ் லிவிங் ஆர்கன் டொனேஷனில் விமன் ஒரு குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஆர்கன் ஃபெயிலியர் யாருக்காவது இருக்கு, அவங்களுக்கு நம்ம லாஸ் ஆஃப் லைஃப் ஆகாம ஒரு நியூ லைஃப் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா யாரு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பத்தி பேசுறச்சுல யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் யாரு அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம்ல, JP நட்டா அப்படின்றவங்க தான் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தாக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமன் லிவிங் டோனார்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 9784 லாஸ்ட் இயர் இருந்தாங்க. அதாவது மென் பார்க்குறச்சில் ஒரு 5651 மென் தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டரோட கான்ட்ரிபியூஷன்ஸுமே இன் சேவிங் தி லைஃப்ஸ் ஆஃப் அதிகமாக ரிஸ்கில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுல டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட கான்ட்ரிபியூஷனுமே அதிகமாக இருக்குது. லிவிங் டோனார்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 15,400
236 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் அன் இன்டென்ஸ் அவேர்னஸ் கேம்பெயின். அவேர்னஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி தான் இருக்கு, ஆர்கன் டொனேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து சொல்றது, கேம்பெயின்ஸ் வந்து போடுறது, பிரச்சாரம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண காரணத்தினால ஜம்ப் இன் தி நம்பர் ஆஃப் ஆர்கன் டொனேஷன்ஸ், இவ்வளோ ஆர்கன் டொனேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரி செட் தட் மீன்ஸ் இந்த டேட்டா வச்சு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா we need to promote organ donation. ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதை வந்துட்டு நம்ம ஃபாஸ்டர் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் டிசீஸ்டு பர்சன்ஸ். டிசீஸ் அப்படின்னா என்ன மீன்ஸ் இப்போ ரீசெண்டாக இறந்து போனவங்களோட ஆர்கன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ப்ராசஸ், அந்த ஆர்கன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டு அட்ரஸ் தி ஹியூஜ் ஆர்கன் ரெக்யர்மெண்ட் மீன்ஸ் எவ்வளவோ வந்துட்டு ஆர்கன்ஸ் வந்து தேவைப்படுறதா இருக்குது. ஸோ அதனால் பீப்புளுக்கு இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும், இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க, ஆர்கன் டொனேஷன்ஸ்ல வந்து விமன் வந்துட்டு மென்னை விட அதிகமாகவே டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு இதுல சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஓவர்லோட்ஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இதுல எதை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஆன்கோயிங் டென்ஷன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டெல்லிஸ் எலெக்டட் கவர்மெண்ட். மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டெல்லியோட எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்க ஒரு மிஸ்மேட்சான ஒப்பீனியன், ஒரு செட் ஆஃப் இஷ்யூஸ் பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்ல பேசியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு வேர்டிக்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா. வேர்டிக்ட் அப்படின்னா ஜட்மெண்ட், ஃபைனல் டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லியூட்டனன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டான அத்தாரிட்டி இருக்கு, மீன்ஸ் அவங்களுக்குமே வந்து பவர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்பாயிண்டிங் ஆல்டர்மேன். ஆல்டர்மேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு எலெக்டட் மெம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஒரு கவுன்சிலோட மெம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து அப்பாயிண்ட் செய்யறதுக்கான பவர் வந்து எல்ஜி லியூட்டனன்ட் கவர்னர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க டெல்லி முனிசிபல் கார்பரேஷன்ல ஒரு ஆல்டர்மேன், ஒரு மெம்பர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அப்பாயிண்ட் செஞ்சிருப்பாங்க. ஸோ அதோட எதை இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எதை அண்டர்லைன் பண்றாங்க அப்படின்னா த வல்னரபிலிட்டிஸ் ஆஃப் எலெக்டட் கவர்மெண்ட். மீன்ஸ் வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, வீக்னஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்துட்டு கண்டிப்பாக டெல்லி அப்படின்ற ஸ்டேட்டோட யூனியன் டெரிட்டரியோட கவர்னன்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு விஷயத்த ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் விச் மஸ்ட் ஒபே ஆல் தி லாஸ் எல்லாத்தையுமே ஒபே பண்ணுற விதத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் கவர்ன்டு பை த யூனியன் கவர்மெண்ட். மீன்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ், எல்லா யூனியன் டெரிட்டரிஸையுமே வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. எக்ஸப்ட் மீன்ஸ் அதில் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த 2 யூனியன் டெரிட்டரியை தவிர அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லியும் புதுச்சேரியும் மட்டும் தவிர மீதி எல்லா யூனியன் டெரிட்டரிஸையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு கவர்ன் பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இதில் டெல்லி புதுச்சேரி அவங்க 2 யூனியன் டெரிட்டரிக்குமே மட்டும் வந்துட்டு ஹேவ் தேர் ஓன் எலெக்டட் கவர்மெண்ட். மீன்ஸ் அவங்களுக்கு மட்டும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது வித் சம் லிமிடேஷன்ஸ். மீன்ஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு அண்டர் தி கவர்னன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் டெல்லி கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் இடையில இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த வல்னரபிலிட்டிஸாக எதுக்கு அரைஸ் ஆகுது, அந்த எல்ஜி அப்படின்றவங்க லியூட்டனன்ட் ஜெனரல் ஆல்டர்மேனை வந்து ஒரு முனிசிபல் கார்பரேஷனில் வந்துட்டு அப்பாயிண்ட் செஞ்சதுனால வந்த ஒரு இம்பாக்டாக தான் இதில் சொல்ல வராங்க. வேற என்ன இதில் பேசுகிறாங்க அப்படின்னா should exercise on the basis of advice from Delhi Council of Ministers. மீன்ஸ் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் செய்யணும் அப்படின்ற பட்சத்துலையுமே வந்துட்டு அவங்க பேசிஸ் ஆஃப் அட்வைஸ் ஃப்ரம் டெல்லிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டெல்லிஸோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுட்டு தான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரீடைன்ஸ் சிக்னிஃபிகண்ட் பவர்ஸ் ஓவர் டெல்லி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு மீன்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக க்ரூஷியலாக சிக்னிஃபிகண்ட்டான பவர்ஸ் எல்லாமே வந்துட்டு டெல்லி அப்படின்ற யூனியன் டெரிட்டரியை கண்ட்ரோல் பண்ணுறது, கவர்ன் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்டிமேட் அனாலிசிஸ் மீன்ஸ் அல்டிமேட்டாக வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி கவர்மெண்ட் கேன் பி அண்டர்மைண்ட் இன் எனி வே தி சென்டர் வான்ஸ். மீன்ஸ் டெல்லி கவர்மெண்ட்டை வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டசல்ஸ் கொடுத்துருக்காங்க. டசல்ஸ் அப்படின்னா என்ன, ஃபைட் பண்ணுறது, ரெடி டு ஆர்கியூ பண்ண எப்போதுமே ரெடியாக இருக்கிறது, குவாரல் பண்ணுறதுன்னு சொல்லலாமா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு டசல்ஸ் அப்படின்றவங்களுக்கு மீனிங்காக நம்ம சொல்லுவோம். வேற கன்கரண்ட் கொடுத்துருக்காங்க. கன்கரண்ட் அப்படின்னா என்ன, சைமல்டேனியஸாக அப்படின்னு சொல்லுவோமா, சைட் பை சைடாக நடக்கிறது, கண்டெம்பரரிஸாக இருந்தவங்க அப்படின்னு பட்சத்தில் நம்ம கன்கரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சைமல்டேனியஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
சைமல்டேனியஸ். வேற ஸ்டாச்சுட்டரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா என்ன, லீகலாக லாஸை வந்து ஒபே பண்ணுற விதத்தில், எல்லாத்தையுமே ஒபே பண்ணிட்டு ரூல் பண்ணுற விதத்தில், லீகல் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டாச்சுட்டரி அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன கொடுத்துருக்காங்க, வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா வீக்னஸ், ஆல்டர்மேன் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஒரு வார்டு மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ அந்த பவர் அப்படின்ற பட்சத்தில் ஆல்டர்மேன் அப்படின்னா யாரு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கேஸ் ஆஃப் எக்ஸஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. சிவில் சர்வீஸில் வந்துட்டு கொஸ்டின் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும் யூபிஎஸ்சி. ஸோ அதில் வந்துட்டு ஒரு மால் ப்ராக்டிஸ், ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில் யார் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பூஜா கேத்கர் அப்படின்றவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், பிரீச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா, ஒரு ரூலை வந்து வயலேட் பண்ணுறது, ஒபே பண்ணாமல் இருக்கிறது, டிஸ்ஒபே பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் வயலேஷன், பிரீச் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அவங்க ரூலை வந்து வயலேட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ், மாரலி ராங் டூயிங் அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மென்டல் இல்னஸ் இருக்குது, விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேக்கோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மீன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. யூஸ் த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், மீன்ஸ் சூஸ் பண்ணணும், யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபேக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரீச் ஆஃப் இன்டெகிரிட்டி, இந்த இடத்துல ஒரு வயலேஷன் நடந்திருக்கு, ரூல்ஸ் லாஸ் அதெல்லாமே வந்து ஒபே பண்ணல, ஒரு ஹானஸ்டி அப்படின்றதே வந்துட்டு இந்த இடத்துல இல்லை, லாயல்ட்டி ஹானஸ்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லஸ்ட்ரேட்டிங் சிஸ்டமிக் ஃபெயிலியர் இன் டிடெக்டிங் சச் ஃப்ராட், மீன்ஸ் இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டிப்பாகவே டிடெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து பண்ணலை, இது வந்துட்டு ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க, புல்டு wool over the eyes அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ட்ரிக் ஆர் டிசீவ் சம்மன், மீன்ஸ் ஒருத்தவங்களை நம்ப வச்சு பிலீவ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஏமாத்திடுறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம புல்டு wool over the eyes அப்படின்ற இடியம் வந்து யூஸ் பண்ணுவோம். வேற அவங்க ஃபேக்கிங் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. நெக்ஸ்ட் கிளைமிங் ஃபால்ஸ்லி தட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் டைவர்ஸ்ட், மீன்ஸ் அவங்க ஓபிசி கேட்டகரியில் க்ரீமி லேயரில் வரணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்துட்டு இந்த எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா urge government to prevent future occurrences, மீன்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஃபியூச்சராக எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வரப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வச்சிருக்காங்க. இம்ப்ரூவ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், மீன்ஸ் சும்மா வந்துட்டு நம்ம யாருக்கும் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுத்துட மாட்டோம். ஸோ அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ணணும், ரீசெக் பண்ணணும், அது அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் ஜெனுவின் அப்ளிகன்ஸ், மீன்ஸ் டிசபிலிட்டியோட படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கவர்மெண்ட் நவ் நீட்ஸ் டு என்ஷூர் that the entire competitive examination system receives a thorough overhaul. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே வந்துட்டு ப்ராப்பராக நடக்குதா, ஒரு ஓவர்ஹால் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா, மீன்ஸ் ரெனோவேட் பண்ணுறது, ஒரு விஷயத்த ரீவேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணுற ப்ராசஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. வேறு கேஸ்ட் இட்ஸ் ஐ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் அப்படின்னு மீன்ஸ் ஒரு விஷயத்தை பார்க்குறது, டு லுக் ஆர் கன்சிடர், மீன்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஸோ அதான் வந்துட்டு கேஸ்ட் இட்ஸ் ஐ ஆன் தி டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன், கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு டிசபிலிட்டி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்னா வந்து அதை எந்த ஒரு மெயின் பாயிண்டாக சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறாங்க, ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த நீட் ஃபார் ரோபஸ்ட் அப்படின்னா என்ன, ரோபஸ்ட் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ஸ்ட்ரென்தன் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ், மீன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓவர்ஹால் பார்த்தோமா, ஓவர்ஹால் அப்படின்னா என்ன, ரீவேம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டு ரெனோவேட் மீன்ஸ் மறுபடியும் வந்து புதுப்பிக்கணும், இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். வேற இன்ஃபேமி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேமி அப்படின்னா என்ன, மீன்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பர்சனை வந்துட்டு இன்ஃபேமஸாக மாற்றிடுறது, நோன் ஃபார் சம்திங் பேடான ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகுறது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்ஃபேமி அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம்.
இந்த நியூஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லோக்சபா பாசஸ் ஃபினான்ஸ் பில் மீன்ஸ் லோக்சபா சைட்ல இருந்து ஃபினான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெண்ட்ஸ் ப்ரொவிஷன் ஆன் எல்டிசிஜி டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம். அது ஏற்கனவே வந்துட்டு ஒரு 20% வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கும். அதை வந்துட்டு ஒரு 12.5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ்னா என்ன, விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி கண்ட்ரி மீன்ஸ் டாக்ஸ் போடுறது வந்து இன்ஃப்ளேஷனை பொறுத்து போடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே வந்துட்டு வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து ஒரிஜினல் பிரைஸ்ல இருந்தே டாக்ஸ் அமௌண்ட் வந்து போடுறதா வந்துட்டு வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் அசெட் when it is sold மீன்ஸ் ஒரு காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு அதை நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக எடுத்து விற்கிறச்சில நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபினான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் பில் அப்படின்னா என்ன, லெஜிஸ்லேட்டிவ் பில் ப்ரொபோசிங் டாக்ஸஸ் டியூட்டிஸ் மீன்ஸ் சிட்டிசன்ஸோட டியூட்டிஸ் என்னென்ன, அவங்க எந்த அளவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் பில்லாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொபோசல் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா லோவர் டாக்ஸ் ரேட் மீன்ஸ் அவங்க கம்மியான டாக்ஸ் ரேட்லேயுமே வந்துட்டு பே பண்ணலாம். இல்லை அப்படின்னா முன்னாடி ஃபாலோ பண்ண ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஹையர் ரேட் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹையர் ரேட் ஆஃப் அலாங் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அப் டு யூ அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க மீன்ஸ் லோவர் பண்ணியிருப்பாங்க 20%லேருந்து 12.5% வந்து குறைச்சிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ப்ரப்போஸ்ட் அ லோவர் 12.5% ரேட் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் டவுன் ஃப்ரம் 20% வைல் டூயிங் அவே வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோலேருந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சந்திராயன் 3 டீம் எக்ஸ் 2C டைரக்டர் வின்ஸ் டாப் சயின்ஸ் அவார்ட்ஸ் மீன்ஸ் சந்திராயன் 3ல வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்த சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு டாப் சயின்ஸ் அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 33 ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்ற ஹிந்தி வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் அவார்டு வந்து ஒரு 33 சயின்டிஸ்ட்க்கு வந்து கொடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த செரிமனி நடக்க போகுது அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டே ஆன August 23 வந்து இது நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 13 சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு விக்யான் ஸ்ரீ அவார்டு அப்படின்றது கொடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் 18 கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு விக்யான் யுவா அவார்டு அப்படின்றது கொடுக்க போறாங்க. யுவா அப்படின்னாலே என்ன, யூத் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, யங் பீப்புள். அப்போ சயின்ஸ் யூத் அவார்டு தான் வந்துட்டு விக்யான் யுவா அவார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பீப்புளுக்கு வந்துட்டு இந்த அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் இந்த அவார்டு வந்துட்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா டு ரெகக்னைஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் இன் ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக இந்த அவார்ட்ஸ் வந்துட்டு நேஷனல் ஸ்பேஸ் டே ஆன August 23 வந்து இந்த ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குற செரிமனி வந்துட்டு நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சந்திராயன் 3 மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தானே இந்த ஒரு செரிமனியை நடக்க போகுது. சந்திராயன் 3 மிஷன் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 14th July 2023 லாஸ்ட் இயர் 14th July அப்போ சந்திராயன் 3 மிஷன் அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிருப்போம். டு ஹானர் தி சக்ஸஸ் ஆஃப் சந்திராயன் 3 மிஷன் சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் மீன் சேஃபாக சாஃப்டான லேண்டிங் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு செரிமனி நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து சந்திராயன் 3 இதை வந்து லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்துட்டு வந்து அந்த ராக்கெட் மூலயமா வந்துட்டு இந்த சந்திராயன் 3 வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அது LVM-3 அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா, ராக்கெட்டோடது லான்ச் வெஹிக்கிள் Mark 3 ராக்கெட் அப்படின்ற ராக்கெட்டில் தான் வந்துட்டு இந்த சந்திராயன் 3 மிஷன் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு அவார்டு வந்து கன்ஃபர் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக, டு மார்க் சந்திராயன் 3's மூன் லேண்டிங். சந்திராயன் 3யோட மூன் லேண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த காரணத்தினால இவ்வளோ சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு அவார்ட்ஸ் வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே ஆன August 23 கன்ஃபர் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா டென்டோக்ளோ டிஃபென்ஸ் ஹிஸ் ஒலிம்பிக் லாங் ஜம்ப் க்ரோன். ஒலிம்பிக்ஸில் லாங் ஜம்பில் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கிரீக் அத்லெட் அண்ட் லாங் ஜம்பரான டென்டோக்ளோ அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு செகண்ட் மேன் ஆஃப்டர் கார்ல் லூயிஸ்க்கு அப்புறம் இவங்க தான் அந்த செகண்ட் மேனாக இருக்காங்க டு வின் 2 கன்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக் லாங் ஜம்ப் டைட்டில்ஸை தொடர்ந்து 2 டைம்ஸ் கன்சிக்யூட்டிவாக வின் பண்ண செகண்ட் மேன் வந்துட்டு டென்டோக்ளோ அப்படின்ற கிரீக் அத்லெட் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க இப்போ நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ் லாங் ஜம்பில் வந்துட்டு
கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கிரேட்டான அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவி சோர்ஸ் டு விக்ட்ரி இன் விமென்ஸ் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீப்பிள் சேஸ் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு லாங் ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதில் பஹ்ரைனி அத்லட்டான வின்ஃப்ரெட் யாவி அப்படின்றவங்க வந்துட்டு விமென்ஸ் ஒலிம்பிக்ஸ் 3000 மீட்டரில் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 52.76 செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு விக்ட்ரி அட்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் வந்துட்டு இதில் சொல்ல வராங்க. ஸோ அவங்களோட நேம் என்ன, அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெயின் மேக்ஸ் ஒலிம்பிக் வாக்கிங் ஹிஸ்ட்ரி வித் ரிலே கோல்டு. ஸ்பெயின் வந்துட்டு ரிலேல கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் ஸ்பீட் வாக்கிங் அப்படின்ற காம்படிஷனில் இதில் ஸ்பெயினோட மேரத்தான் ரேஸ் வாக்கில் வந்துட்டு ஆல்வாரோ மார்டின் அண்ட் மரியா பெரஸ் அப்படின்றவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இந்த ஒரு ஒலிம்பிக் ஸ்பீட் வாக்கிங் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலெக்சாண்ட்ரா மிரோஸ்லாவ் அண்டர்லைன்ஸ் ஹர் கிளாஸ் அஸ் தி பெஸ்ட் ஸ்பீட் கிளைம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலாண்டோட வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டரான அலெக்சாண்ட்ரா மிரோஸ்லாவ் வந்துட்டு கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. கோல்டு மெடல் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல எந்த கேட்டகரியில் அப்படின்னா விமன் ஸ்பீட் கிளைம்பிங்ல வந்துட்டு போலண்டோட அலெக்சாண்ட்ரா மிர்சோலோ அப்படின்றவங்க வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெக்காப்ஸில் எடிட்டோரியலில் பார்த்த வெக்காப்ஸ் மட்டும் மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. வேர்டிக்ட் அப்படின்னா என்ன மீன்ஸ் ஒரு ஜட்மெண்ட், ஃபார்மலான ஒரு டெசிஷன் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல, டெசிஷன் இன் அ கேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜட்மெண்ட். வேற அண்டர் ஸ்கோர்ஸ் பார்த்தோம்ல, அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்னா எம்பசைசஸ் மீன் சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸோட நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹைலைட்ஸ்ன்னு சொல்லலாமா, இந்த விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு அண்டர் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வல்னரபிலிட்டி வந்து பார்த்துட்டே இருக்க வேர்டு தான். சசப்டிபிலிட்டி டு ஹார்ம் மீன்ஸ் ஹார்ம் ஆகிற நேச்சர் கொண்ட ரொம்பவே வந்து வீக்கான பர்சன் அப்படின்ற சொல்லலாமா. வீக்னஸ், ஃப்ரஜைல், இதெல்லாம் வந்துட்டு வல்னரபிலிட்டிக்கு மீனிங்ஸாக சொல்லலாம். வேற ஓவர் லார்ட்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஓவர் லார்ட்ஷிப் அப்படின்னா என்ன, டாமினன்ஸ் மீன்ஸ் சுப்ரீம் பவர் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாமினண்டான கேரக்டர் பண்ணுறச்சில் அவங்கள வந்து ஓவர் லார்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டாமினன்ஸ், சாவரின்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாமா. வேற ஸ்டாச்சுட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சுட்டரினா வந்துட்டு விச் இஸ் சம்திங் லீகல் அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாச்சுட்டரி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். கன்கரண்ட் கொடுத்துருக்காங்க. கன்கரண்ட் அப்படின்னா சைமல்டேனியஸா அப்படின்னு பார்த்துருந்தோம், சேம் டு சேம் நடக்கிறது அப்படின்னு. வேற அக்ரிமோனி கொடுத்துருக்காங்க. ஆக்ரோ அப்படின்ற ரூட் வேர்டுக்கு மீனிங் என்ன, பிட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அக்ரிமோனி அப்படின்னா பிட்டர்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு கசப்பான தன்மை, மனசுல வந்துட்டு கசப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அக்ரிமோனியல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற டசில்ஸ் கொடுத்துருக்காங்க. டசில்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரகிள்ஸ், ஃபைட்டு, குவாரல் அதெல்லாமே வந்துட்டு நம்ம டசில்ஸ்ல சொல்லுவோம். ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஒரு லீகல் அத்தாரிட்டி மீன்ஸ் ஒரு பவர் இருக்க ஒரு அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற பட்சத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எனாக்டட் கொடுத்துருக்காங்க. எனாக்டட் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த பண்றது அப்படின்னு சொல்லுவோமா. மேக் லா, ஒரு விஷயத்த வந்து பண்றது, அமெண்ட் பண்றது, ரிப்பேர் பண்றது அப்படின்ற பட்சத்தில் எனாக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எக்ரகியஸ் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ரகியஸ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்லி பேட், ஷாக்கிங் மீன்ஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா, ஒரு பேடான விஷயமா அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்ரகியஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். வேற அவுட்லாண்டிஷ் கொடுத்துருக்காங்க. அவுட்லாண்டிஷ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, விச் இஸ் சம்திங் அன்யூஷுவல், யூஷுவலாக இல்லாத விஷயத்த வந்து நம்ம அவுட்லாண்டிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிசாரி சொல்லலாமா, அன்யூஷுவல், ஸ்ட்ரேஞ்ச். வேற கனிவிங் கொடுத்துருக்காங்க. கனிவிங் அப்படின்னா given to or involved in conspiring to do something immoral, illegal or harmful மீன்ஸ் ஒரு விஷயத்த வந்து பண்றது, அந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இம்மாரலான விஷயம் மீன்ஸ் மாரலி ராங் டூயிங்கான திங்காக இருக்கலாம், இல்லை இல்லீகலான மீன்ஸ் ஒரு ஹார்ம் கிரியேட் பண்ற விஷயங்களை வந்து பண்றது வந்துட்டு கனிவிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். வேற ஸ்கெமிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்வால்விங் இன் மேக்கிங் சீக்ரெட் பிளான்ஸ் மீன்ஸ் சீக்ரெட் பிளான்ஸ் எல்லாம் பண்ற ஒரு பர்சன், ஒரு பீப்புள் அப்படின்ற பட்சத்தில் ஸ்கெமிங் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். வேற சில்லிங் கொடுத்துருக்காங்க. சில்லிங் அப்படின்னா கிரேட் ஃபியர் ஆர் டிஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ரொம்பவே வந்து அதிகமான ஃபியர், ரொம்ப டிஸ்ட்ரெஸ், சாரோவோட இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம சில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற லோகோ மோட்டர் கொடுத்துருக்காங்க. லோகோ மோட்டர் அப்படின்னா ரிலேட்டட் டு தி மூவ்மெண்ட் ஆர் தி எபிலிட்டி டு மூவ் மீன்ஸ் தி எபிலிட்டி டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லோகோ மோட்டர் அப்படின்ற வேர்டில் சொல்லுவோம். இன்ஃபேமி அப்படின்னா என்ன பார்த்தோம் மீன்ஸ் ஃபேமஸ்க்கு ஆப்போசிட் தான் வந்து இன்ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்ஃபேமி அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெல் நோன் ஃபார் சம் பேட் குவாலிட்டி மீன்ஸ் ஒரு பேட் விஷயத்துக்காக வந்து ரொம்ப பாப்புலராக வந்து தெரிகிற பட்சத்தில் வந்து நம்ம இன்ஃபேமி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வேற ஃபிளாம்பாயன்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிளாம்பாயன்ட்லி அப்படின்னா வந்துட்டு இன் கான்ஃபிடென்ட், லைவ்லி அண்ட் கலர்ஃபுல் மேனர் மீன்ஸ் வித் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபிளாம்பாயன்ட் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.